பாலவாக்கத்துலேருந்து வர்றேங்க. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆடி மாதம் கம்மியாக இருக்குன்னு நினைச்சேன், ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் மீன் இன்னைக்கு வரது நிறைய இருக்குது. வஞ்சிர மீன் ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து கிடக்குது, நிறைய அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே சாதாரணமாக மீன் வந்து வஞ்சிர மீன் வாங்குறாங்க 1000 ரூபா 1200 சொல்லுவாங்க. இன்னைக்கு ரேட் வந்து 1 கிலோ 750 ரூபா தான். அவ்வளோ கம்மியாக இருக்குது. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது வஞ்சிர மீன். அதுபோக எறா வாங்கணும். எறாவும் இன்னைக்கு ரேட் ரொம்ப கம்மியான ரேட். டைகர் இருக்கிறா நல்லா கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே கூட்டமாக அதிகமாக இருக்குது. ஆடி மாதம்லாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் கம்மியாக, ஆனால் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு. இது வாவல் மீன் வந்து 600 ரூபா சொல்கிறாங்க கிலோ. வாவல் கருவாவல். அதே வெள்ளை வாவல் சின்னது இருக்குது, அது 750 ரூபா சொல்கிறாங்க. நிச்சயமா டிஃபரெண்ட். பாலவாக்கத்தில் வந்து உங்களுக்கு இங்கிருந்து வாங்கிட்டு போய் தான் அங்கே விற்கிறாங்க. பட் பாலவாக்கத்துல பீச் இருக்குது, பக்கத்தில் வந்து விற்கிறாங்க. ஆனால் இதை விட ரேட்டு ஜாஸ்தி தான். இதே வந்து நேற்று வஞ்சிர கிலோ 1300 ரூபா அங்கே வித்துச்சு. இந்த 750 ரூபா இன்னைக்கு இங்கே கிடைக்கிறது. அன்னைக்கு நேற்று 1300 ரூபா. இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு 70% நல்ல மீன் தான் வந்துருக்கு. ஒரு 30% பழைய மீனும் வருது, ஆனால் 70% இன்னைக்கு நல்ல மீன் தான். அதிகமாக புது மீன் தான். தோட்டில் மீனும் வந்திருக்கு இன்னைக்கு. நம்ம ஏலத்தில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வாங்கினது ஏலத்தில் உள்ளதான் வாங்கணும், கம்மியாக இருக்குது. அதே வந்து சில்லறைக்கு விற்கிறவங்க ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க. சாந்தோம் இல்லை சார், பாலக்கா. என் பேர் காளிராஜ் சார். நாங்கள் சாந்தோம்லேருந்து மீன் வாங்க வந்துருக்கோம் சார். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 750 ரூபா சார். இது இப்போ 7 கிலோ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்கு. மீன்லாம் நல்லா இருக்கு சார். நார்மல் டேட்ஸ் நீங்கள் வந்து இந்த மீன் வாங்கிப்பீங்க? நார்மல் டேட்ஸ் இப்போ ஃபுல்லாக வரல சார். நார்மல் டேட்ஸை விட இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மீன் வாங்க. அங்கே சாந்தோம்ல மீன் நிறைய மீன் கிடைக்கல. மீன் வரும் சார், ஆனால் அங்கே வந்துட்டு இன்னைக்கு சந்தைங்கிறது அதை விட இது இங்கே கொஞ்சம் கம்மி சார். அங்கே வந்து அவங்க ரேட்டு வந்து சொல்கிறது சரியாக வரல. அவங்க ஃப்ரெஷ்ஷாக, ஆனால் ஃப்ரெஷ் மீன் சாந்தோமில் கிடைக்குது. அதோட இங்கே வந்தால் ஹோல்சேலில் ஏலம் போட்டு வாங்குறது கொஞ்சம் கம்மி. என் பேர் ரமேஷ்குமார், குளத்தூர்லேருந்து வரேன். இந்த மீன் வாங்குறதுக்கு இப்போ காலையில் 5:30 மணிக்கு வந்திருந்தேன். இப்போ இங்கே கூட்டமாக இருந்தது. வந்து பார்த்ததில் விலை வந்து சுமாராக தான் இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ இது வந்து 1 கிலோ 800 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 5 கிலோ மீன் இருக்குது. ரெகுலராக வருவோம். இப்போ ஆடி மாதன்றதால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. இந்த தடவை விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்ற இடத்துல வாங்குறது கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் இங்கே வந்தால் நிறைய கிடைக்கும். விலையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம வாங்குறதோட இங்கே விலை கொஞ்சம் அதோட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக. அதெல்லாம் பெரிய மீனுங்களும் நிறையா கிடைக்கும். அதுக்காக மீன் தரம் நல்லாயிருக்கும். மற்ற இடத்தோட இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மீன் கொஞ்சம் ரொம்ப சீப்பு தான். மீன் வந்து அதிகம். இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப அதிகம். போன வாரம்லாம் செம்ம ரேட்டு. இந்த வாரம் ரொம்ப சீப்பு தான். காலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக விலை போச்சு. இப்போ விலை கம்மியாக தான் போகுது. மாவலாசி கம்மியாகுது. கெளுத்தி எடுத்துக்கிறோம், அது கம்மி. சங்கரா எல்லா மீனுமே, காணாங்கத்தை எல்லா மீனுமே சீப்பு தான். கேரளாவில் மீன் அதிகமாக போடுறதுனால இங்கே மீன் விலை இல்லை. அப்படி மீன் அதிகமாக இருக்குது. அங்கேயே 250 ரூபா கிலோ போதும். வவால் எல்லா மீனும் இருக்குது. அங்கேருந்து லோடாக இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்களாம். இங்கே அங்கே அவ்வளோ மீன் இருக்குதான். ஃபுல்லாக அங்கே மீன். கேரளாவில் மீன் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சிச்சு. அங்கே மீன் அதிகம். கூட்டம் நிறையா தான். கூட்டம் நிறையா. இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே கம்மியாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. மீன் ரொம்ப சீப்பாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. மனசு திருப்தியாக வாங்கிட்டு போகிறாங்க.